ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு பார்க்க போகிறோம். வறுத்து அரைச்சி எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வடை சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொதித்ததுக்கப்புறமா 25 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் 6-7 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறமா லெமன் சைஸ் புளியை எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேன் தண்ணி ஊற்றி. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இதை ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இடையில சட்டியை வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் குழம்புக்கு. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் மீன் குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். 4-5 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், தட்டி வச்ச 4-5 பல் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், குழம்புக்கு தேவையான அளவு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சணும். கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் சேர்த்துக்கலாம். கொதித்து தண்ணி சுண்டுனதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க மீன் சேர்த்துக்கலாம். மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்